திருவிழாவுக்கு எப்படி வருவாங்க, ஒரு திருவிழாவுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் திருவிழா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் இப்போ மதுரையில் ஒரு திருவிழா இருக்கும், திருச்சியில் ஒரு திருவிழா, அந்த மாதிரியான ஒரு திருவிழாவை போன்றதான் மக்கள். இதை மக்கள் யாருமே இவ்வளவு பேருன்னு நாங்க அளவுகோலும் செய்ய முடியாது. இத்தனை பேர் வராங்க, இல்ல 10 பேர் வராங்க, 15 பேர் வராங்க, 5000 பேர் வராங்க, 5 லட்சம் பேருக்கு வராங்கன்னு இல்லை. ஒரு அளவுகோல் செய்ய முடியாத அளவிற்கு தான் பொதுமக்களுடைய கூட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக இங்கே எங்களுடைய நிர்வாகிகள் கண்டிப்பாக இந்த வழித்தடங்கள் சுலபமாக வர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. அதற்கு மேல் பொதுமக்கள் அவங்களுடைய விருப்பத்தின் பேர் வர்றது 90% 95% எல்லா நகரங்கள்லயும் வந்தவங்க பொதுமக்கள் வீட்டிலிருந்து வந்தவர்கள். எங்கேயும் வெளியிலிருந்து நாங்க எங்கேயுமே மொபிலைஸ் பண்ற பழக்கம் இல்லை. நீங்க பாத்திருப்பீங்க, மாநாட்டில இருந்து பாத்திருப்பீங்க, எங்கேயும் மொபிலைஸ் பண்ற பழக்கம் எங்களுடைய கட்சிக்கு கிடையாது. அதற்கான தேவையும் இல்லை. எங்கேயும் ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரை பார்க்க வருகிறார்கள். 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஒரு நம்பிக்கையாக எங்களுடைய தலைவரை பார்க்கிறாங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக 2026 நிறைவேறும். அதனாலதான் இவ்வளவு ஆர்வமாக இத்தனை வருஷமாக ஏதாவது ஒரு தலைவருடைய பொதுக்கூட்டமோ இல்ல அவங்க வர்றதையோ அவங்க போறதையோ இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாள்ல பார்த்தது கிடையாது. இன்னைக்கு அனைவரும் அரசியல். போன வாரம் எங்களுடைய தலைவர் எந்த ஊருக்கு போனான்னு கேட்டுங்க, இந்தியா முழுவதும் தெரியும். இந்த வாரம் எந்த ஊருக்கு வர்றாருன்னு கேளுங்க, இந்தியா முழுசும் சொல்லுவாங்க. இந்த வாரம் நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் வர்றாங்க, எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு போனாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்களே போய் இந்த கிராஸ்ல இங்க இருக்கிற தெருவில் கேளுங்க, யாராவது ஒருத்தர் போன வாரம் முதல்வர் எங்க போனாரு, இல்ல வேற ஏதாவது கட்சி தலைவர்கள் எங்க போனாங்க, எங்க கூட்டம் நடத்தினாங்க, எங்க மாநாடு போட்டாங்க, ஏதாவது கேட்டு பாருங்க. யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த மக்கள் இன்று அரசியலை நோக்கி வர்றது காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக 2026 எங்களுடைய தலைவரால் நிறைவேறும். இல்ல தேதிகள் எதனாலனா வெதரையும் பார்த்து நாங்க மாத்திரம். அது இல்லாமல் நீங்க போன வாரம் நாங்க 3 மாவட்டங்கள் போட்டோம். அதுல 3 மாவட்டங்கள் போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. சோ அதற்கேற்ப மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. அது அந்தந்த காலகட்டத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மூலமாக அறிவிப்புகள் வரும்.